Taste the Daily. திமுக ஆட்சியில் அறிக்கை மட்டுமே வருவதாகவும் மக்களுக்கான திட்டங்கள் வரவில்லை என்றும் மே தின விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை புறநகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மே தின பொதுக்கூட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்றது. அண்ணா தொழிற்சங்கத்தின் கோவை புறநகர் மாவட்ட செயலாளர் PRK குருசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், போக்குவரத்து தொழிலாளர்களின் நிலுவைத் தொகை அதிமுக ஆட்சியில் தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் திமுக ஆட்சியில் 4 ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை என்றும், முதல்வர் சட்டமன்றத்தில் நன்றாக பேசுகிறாரே தவிர தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல மக்களுக்காகவும் எதுவும் செய்யவில்லை என்றும் சாடினார். இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் முழுமையா அதெல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே செய்யல. 4 ஆண்டுகளாக எதுவுமே தொழிலாளர்களுக்காக எதுவுமே செய்யாத அரசாக திமுக அரசு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு முதலமைச்சர் நிறைய நல்லா பேசுறாரு சட்டமன்றத்தில் மற்ற மக்கள். ஆனால் தொழிலாளருக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுவரையிலும் எதுவுமே செய்யல. ஆனால் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் எடப்பாடியார் இருக்கும் போது 16,000 பேருந்துகள் நம்ம வாங்கணும். டிரான்ஸ்போர்ட்ல 7,000 பேர்த்த நம்ம வேலைக்கு எடுத்தோம். ஆனால் கிட்டத்தட்ட மின்சார வாரியத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேங் அந்த பணி மட்டும் 10,000 பேர்த்த நம்ம வேலைக்கு எடுத்தோம். இதெல்லாம் நம்முடைய ஆட்சியில் எடப்பாடியார் இருக்கும்போது நடந்தது, அம்மா இருக்கும்போது நடந்தது. ஆனால் இந்த ஆட்சியில் எந்த பஸ்ஸும் வாங்கல, எதுவுமே பண்ணல. எப்ப கேட்டாலும் அமைச்சர் 1000 பேருந்து வாங்குறேன்னு சொல்லுவார். ஆனா ஒரு பேருந்து கூட காணோம். அதே போல பாத்தீங்கன்னா 500 பேருக்கு வாங்கன்னு சொல்லுவார். அறிக்கை மட்டும் தான் வருது, வேற எதுவும் வரல. இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா நிறைய இந்த சொல்லுவாங்க பாட்டுல வேறு காத்து மட்டும் தான் வருதுங்கிற மாதிரி வேறு அறிக்கை மட்டும் தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தொழிலாளர்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அத்தனை செய்தது அதிமுக. அதே போல என்ன செய்யறமோ அதை மட்டும்தான் எடப்பாடியார் சரி அம்மா சொல்லுவாங்க. இன்னைக்கு இவங்க பாத்தீங்கன்னா அள்ளி வீசினாங்க 2001 தேர்தல் வாக்குறுதியில. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை தேர்தல் வாக்குறுதி அரசு ஊழியர்களுக்கு தொழிலாளர்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் ஆட்சி 100 நாட்கள் எல்லா குறையும் போக்கிருந்தார் முதலமைச்சர். 100 நாள் எல்லாம் முடிச்சிருந்தார். ஒன்று இதுவரை நடக்கல. விவசாயிகள், தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், அரசு ஊழியர் எப்ப பார்த்தாலும் திமுக ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு தெளிவாயிட்டாங்க. திமுக யாருக்கு ஓட்டு போறோம், திமுக ஓட்டு போடக்கூடாதுன்னு தெளிவா இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஒரே குரல், ஆட்சி மாற்றம் வேண்டும், இந்த ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று ஒட்டுமொத்தமா முடிவு பண்ணிட்டாங்க. Taste the Daily.